Good morning students, I am MRK. We are going to see 10th standard mathematics chapter 6 trigonometry. Trigonometry உள்ள example sums பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செகண்ட் வீடியோ போடுறேன். எக்ஸாம்பிள் 6.31லேருந்து ஆரம்பிப்போம். சரிங்களா? சொல்கிறது எக்ஸாம்பிள் இது வந்து எலிவேஷனும் டெப்ரஷனும் சேர்ந்து வர்றது. ஓகேங்களா? ரைட். அதாவது லாஸ்ட் எக்ஸசைஸ் இருக்குல்ல 6.4, அதற்கான எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு. சாப்டர் 6 ட்ரிகனாமெட்ரியில் உள்ளது. ட்ரிகனாமெட்ரி முக்கோணவியல் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்குறோம். எக்ஸாம்பிள் சம்ஸு எக்ஸசைஸ் வந்து X.4க்கு உள்ளது, 6.4க்கு உள்ளது. ஓகே, 6.31 கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். ஃப்ரம் த டாப் ஆஃப் எ 12 மீட்டர் ஹை பில்டிங், 12 மீட்டர் உயரமுள்ள ஒரு பில்டிங் கட்டிடம் இருக்குது. அதிலிருந்து, இருந்துன்னா ஃப்ரம் அப்படின்னு அர்த்தம், கொஸ்டினை வச்சுக்கோ. அதிலிருந்து இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், அப்போ இதுதான் 12 மீட்டர் ஒரு கட்டடம், பில்டிங். ஓகேங்களா? பில்டிங். சரி, இதனுடைய டாப்பில் இருந்து, ஃப்ரம் த டாப் ஆஃப் ஏ 12 மீட்டர் ஹை பில்டிங்கில் தானே. அப்போ இந்த டாப்பில் இருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் டாப் ஆஃப் த கேபிள் டவர், இதுதான் கேபிள் டவர். கேபிள் டவர். ஓகேங்களா? ரைட். அதோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 60 டிகிரி. இங்கே மேலே எலிவேஷன்றது மேலே பார்க்குறது, மேலே நோக்கி பார்க்குறது. ஓகேயா? ரைட். நெக்ஸ்ட்டு ஆங்கிள் ஆஃப் டெப்ரஷன் வந்து இட்ஸ் ஃபுட் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ கீழ்ப்புறம், அந்த டவரோடைய கீழ்ப்புறத்தை பார்க்குறாங்க. பார்க்கையில் எவ்வளோ டிகிரி அப்படின்னா 30 டிகிரி, 30 டிகிரி டெப்ரஷன். ஓகே, குட். அப்போ நீ பார்த்து பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. சரிதான்? இப்போ இந்த 30 டிகிரி அப்படின்றது வந்து நம்ம உள்ளே கொண்டு வந்துக்கலாம். உள்ளே கொண்டு வந்துக்கலாம்னா இது வெளியில் இருக்குது, எக்ஸ்டீரியராக இருக்குது. சரியா சொல்கிறது? இதை நான் இன்டீரியராக கொண்டு வந்தேன்னா இங்கே உள்ளே வந்துடும். இசட் சேஃபில் அப்படி உள்ளே வரும். ஓகேயா? அப்போ இந்த இடத்துல கொண்டு வந்துடலாம். இதை 30 டிகிரின்னு எடுத்துக்கலாம். இதை கீழே எக்ஸ்ன்னு எடுத்துக்கோ, இதை கீழே எக்ஸ்ன்னு எடுத்துக்கோ. இந்த கணக்கை பொறுத்த மட்டும் உன்னுடைய விருப்பம்தான் ஏபிசிடிலாம் கொடுக்குறது, பிக்யூஆர்எஸ் கொடுக்குறது. ஓகே, ஆனால் கான்செப்ட் கரெக்டாக இருக்கணும். ஓகே, ரைட். நான் எடுக்கிறேன், பார்த்துக்கோ. ஏ பி சி டி ஈன்னு எடுத்திருக்கேன். இதை நான் ப்ரெசன்ட் பண்ணையில் சொல்லணும், சொல்யூஷன் அப்படின்னு போடையில் நல்லா படிக்கிறான்லாம் சொல்லிடுங்க. லெட் ஏபி ஈக்குவல் டு 12 மீட்டர் ஹைட்டு ஆஃப் த பில்டிங் அப்படின்னு எழுதணும். ப்ரெசன்டேஷன் லெட், சரியா சொல்கிறது, சிஇ ஈக்குவல் டு, சரியா, இந்த 12 மீட்டர் ஏபிக்கு உள்ளது சிடிக்கு வந்துடும். ஏபிக்கு உள்ளது ஏபி ஈக்குவல் டு எதுக்கு வந்துடும்? சிடிக்கு அப்படியே பேரலாக வந்துடும். அதுக்கு என்ன போட்டுக்கலாம்? 12 மீட்டர் போட்டுக்கலாம். ரைட். சிஇ அது தெரியல நம்மளுக்கு, இதை வேணால் ஹச்சுன்னு வச்சுட்டு, சிஇன்றது ஹைட் ஆஃப் த கேபிள் டவர். அப்போ நீ யோசி, என்ன யோசிக்கணும்னா 12 மீட்டரோட ப்ளஸ் ஹச்சு சேர்ந்தா தான் கேபிள் டவரோட மீட்டர் கிடைக்கும். புரியுதான்னு பாரு. கீழேருந்து ஈசி அல்லது சி, இந்த இடம் ரெண்டு சேர்ந்தா தான். அப்போ இந்த ஹச்சு கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஹச்சு கண்டுபிடிக்கணும். சரி, ரெண்டு ட்ரையாங்கிளை பிரிச்சுக்கோ. இன் ட்ரையாங்கிள் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணு. ஆங்கிளை வந்து நடுவில் வர மாதிரி கொண்டு வா. ஏ சி ஏ சி பி. ஓகே, அப்போ tan 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் ஏபி பை அட்ஜசன்ட் பிசி. அப்போ என்ன வரும்? tan 30 1/√3 ஈக்குவல் டு ஏபி 12 பை எக்ஸ். கிராஸில் கொண்டு போனால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12√3 விச் இஸ் 1. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு இன் ட்ரையாங்கிள் பார்த்துக்கோ.
மேலே எடுக்கிறேன். EAD tan 60 டிகிரி. ஆப்போசிட் வந்து எதிர்த்தாப்புல H பை கீழே வந்து X டேரெக்டாக எழுதிட்டேன். ரைட். இப்போ tan 60னா √3 ஈக்குவல் டு H பை X. ஓகே, கிராஸ் பண்ணோம்னா X இஸ் ஈக்குவல் டு H பை √3. இது செகண்ட். ஃபஸ்ட்டு ஒன் கண்டுபிடிச்சது 12√3 எக்ஸுக்கு. இதை ஒன்றுன்னு வச்சுக்கோ, இது ரெண்டுன்னு வச்சுக்கோ. ஒரே ஸ்டைல்லே ஃபாலோ பண்ணு. ஃப்ரம் 1 and 2ன்னு சொல்லி ஈக்குவல் பண்ணு. 12√3 ஈக்குவல் டு இதுவும் ஹச் தான், இது சாரி இதுவும் எக்ஸ் தான், இதுவும் எக்ஸ் தான், அதனால் ஈக்குவல் பண்ணுறேன். H பை √3. ஹச்சை √3 அங்கிட்டு கொண்டு போயிட்டோம்னா, நல்லா பார்த்துக்கோ, √3 அங்கிட்டு கொண்டு போயிட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு. √3 அங்கிட்டு கொண்டு போயிட்டோம்னா என்ன ஆகும்? மல்டிப்ளை ஆகும்ல உனக்கு. 12 × 3 ஈக்குவல் டு ஹச்னு வந்துடும். அப்போ 3 மண்டை 36, H இஸ் ஈக்குவல் டு 36 மீட்டர். H கண்டுபிடிச்சிருக்கேன். பட் கேபிள் டவரோட ஹைட்டு வந்து CE ஈக்குவல் டு 12 + 36. H ஆட் பண்ணிக்கிறணும். அப்போ என்ன வந்துச்சு? 6 × 8 48 மீட்டர். இதுதான் ஹைட் ஆஃப் த என்னது? ஹைட் ஆஃப் த கேபிள் டவர். ஹைட் ஆஃப் த கேபிள் டவர் இஸ் 48 மீட்டர். புரியுதான்னு பாரு. புரியுதான்னு பார்த்துக்கோ, நிதானமாக செஞ்சுக்க. குட், நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணு. நெக்ஸ்ட் சம். எக்ஸாம்பிள் 6.32. எக்ஸாம்பிள் 6.32. ஓகேங்களா சொல்கிறது? பார்த்து நிதானமாக படிச்சுக்கோ. எக்ஸாம்பிள் 6.32 படம் போட்டிருக்கேன், நான் விளக்கம் சொல்கிறேன் உனக்கு. கொஸ்டினை பாரு. எ போல் 5 மீட்டர் ஹை, ஒரு கம்புடைய உயரம் 5 மீட்டர் ஹைட், இஸ் ஃபிக்ஸ்டு ஆன் மேலே த டாப் ஆஃப் எ டவர். இதுதான் போல் கம்பு. இது எவ்வளோ உயரம்னா 5 மீட்டர். இது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு எதன் மேலே? ஒரு டவர் மேலே. ஒரு டவர், இதுதான் டவர். இதுதான் டவர். சொல்கிறது புரியுதான்னு பார்த்துக்கோ. இந்த டவர் மேலே தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. என்ன அளவுள்ள கம்பு பார்த்துக்கோ. கம்பு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. என்ன அளவு அப்படின்னா 5 மீட்டர் கம்பு மேலே நிற்கிது. ரைட். இப்போ த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த போல். போலுடைய டாப்னா இது. இதை யாரோ அப்சர்வ் பண்ணுறாங்க. எங்கே நின்று? ஃப்ரம் எ பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட். இங்கே இருக்குது. ஃப்ரம் த பாயிண்ட் ஏன்ற பாயிண்ட்லேருந்து அந்த போலுடைய டாப்பு, டவருடைய டாப்பு இது. இந்த இடம் டவருடைய டாப்பு, இது போலுடைய டாப், கம்புடைய மேல்புறம். அதோடைய பார்க்கையில் அதோட டிகிரி வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 60 டிகிரி. ஓகே. நெக்ஸ்ட்டு, அண்ட் த ஆங்கிள் ஆஃப் depression to the point A from top of the tower is 45. அடுத்து இங்கே இருந்து டாப் ஆஃப் த டவரில் இருந்து இப்படி பார்க்குறாங்க. டெப்ரஷன் சொன்னால இப்படி பார்க்கணும். இந்த இது வந்து எலிவேஷன், அதனால் இப்படி போட்டிருக்கேன் ஆங்கிள். இங்கே டெப்ரஷன் சொல்லையில் பார்த்து இதுக்கு நேராக ஒரு ஹரிசாண்டலாக கோடு போட்டு, இதுக்கு நேராக ஒரு ஹரிசாண்டலாக ஒரு கோடு போடணும். கோடு போட்டோம்னா அவங்க பார்க்குற பார்வை நேர்கோட்டு பார்வை அப்படின்றது. இது நேர்கோட்டு பார்வை. சரியா சொல்கிறது? அப்போ இந்த ஆங்கிள் இதுக்குள்ளே விழுகுது பற்றி ஒரு ஆங்கிள், இந்த ஆங்கிள் தான் 45 டிகிரி. இந்த ஆங்கிள் வந்து எக்ஸ்டீரியராக இருக்குன்னா வெளியில் இருக்குது. இந்த ஆங்கிளை வந்து நான் உள்ளே கொண்டு வரேன் அப்படின்னா இசட் ஷேப்பில் வர்றது இந்த ஏ. இதுதான் 45. புரியுதான்னு பாரு. இசட் ஷேப்பில் பார்க்கணும். லெஃப்ட் சைடில் இசட் ஷேப்பில் எப்படி இருக்கும் பாரு. இது அப்படியே வந்து இப்படி வந்துருக்கு. அப்போ இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஈக்குவல் அப்படின்ட்டு டெப்ரஷனை வந்து நான் எலிவேஷனாக மாற்றிருக்கேன், கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். எப்போயுமே மாற்றி தான் செய்யணும். சரி, ரைட். இப்போ வருவோமா? ஏன்றது இங்கே கொடுத்தாச்சு. அப்போ பி இங்கே கொடுப்போம், சி இங்கே கொடுத்துருவோம், டி இங்கே கொடுத்துருவோம். சரிங்களா? ரைட். வேறு ஒன்றும் தேவையில்லை. அப்போ நான் எடுத்து எழுதுகிறேன். லெட் சிடி ஈக்குவல் டு 5 மீட்டர் ஹைட் ஆஃப் த போல். கம்பின் உயரம் எவ்வளவு? 5 மீட்டர். லெட்
BC equal to h meter be the height of the tower. ஓகே, அந்த h தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட், கீழே ABXன்னு எடுத்துக்கிடுவோம். சரிங்களா சொல்கிறது? லெட்டு ஏபி ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு கீழே என்ன எடுத்துருக்கோம்? எக்ஸ் மீட்டர் அப்படின்னு எடுக்கிறேன். யூனிட்ஸ்லாம் கரெக்டாக போட்டுக்க. இப்போ 2 ட்ரையாங்கிளை பிரிக்க போகிறேன். 2 ட்ரையாங்கிளை பிரிக்க போகிறோம். அதுக்கு இடையில் நம்ம ஒரு கோடு கரெக்ட் பண்ணிக்கிடுவோம். ரைட், ஓகே, முடிஞ்சு. இப்போ நல்லா கவனி. இன் ட்ரையாங்கிள் ஏசிபி, இன் ட்ரையாங்கிள் ஏசிபி, இந்த 45க்கு எடுத்திருக்கேன். ஏசிபி tan 45 ஈக்குவல் டு ஆப்போசிட் பிசி பை அட்ஜசன்ட் ஏபி. பிசி ஹச் அட்ஜசன்ட் எக்ஸ் 1 tan 45. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹச். இது ஒரு ஆன்சர் எப்பயும் போல். நெக்ஸ்ட்டு இன் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் என்ன ட்ரையாங்கிள்னு பாரு. என்ன ட்ரையாங்கிள் பாரு அப்படின்னா, மேலே மொத்தமாக மேலேருந்து வரணும். சரியா? இதில் வந்து சியோட கொடுக்காம ஏசிபின்னு கொடுக்காம பிஏசின்னு வேணால் கொடுத்துக்கோ. இந்த இடத்த ஏன்னா ஆங்கிள் வந்து வர்றது நடுவில் வர்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதுதான் ப்ரொசீஜர். அப்போ தான் ஆங்கிள் எங்கே இருக்குன்னு ஒரு கேப் மாதிரி போட்டு காட்டுவாங்க. நம்ம தேவையில்லை. பிஏசி இந்த மாதிரி கேப் போடுற மாதிரி போடுவாங்க. ஆங்கிள் வந்து ஏல இருக்குது அப்படின்னு போடுற மாதிரி போட்டு காட்டுவாங்க. தேவையில்லை, ஒன்று சொல்கிறேன். ரைட், நெக்ஸ்ட்டு பிஏடி. பிஏடி tan 60 டிகிரி ஆப்போசிட் ஹோல் லென்த்து. ஹோல் லென்த்துனா பிடி, மொத்தமாக டவரும் போலும் சேர்ந்தது பை எக்ஸு. பை எக்ஸுக்கு போல் ஏபின்னு வேணால் எழுதிக்கோ. ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஓகே, பிடின்றது 2 சேர்ந்தது h + 5. ஏபின்றது கீழே உள்ளது என்னது? எக்ஸு. சரிங்களா? tan 60க்கு என்னது? √3. கிராஸ் பண்ணி எக்ஸ் ஈக்குவல் எடுத்துருந்தோம்னா h + 5/√3. இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். எக்ஸு கண்டுபிடிச்சது. நான் உன்ட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஃப்ரம் 1 and 2 போட்டு ஈக்குவல் பண்ணும். h is equal to h + 5/√3. கிராஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு பாரு. இன்னொரு சைன் போட்டுக்கிறேன் கோடு. ரைட், √3h பெருக்கையில் √3h ஈக்குவல் டு h + 5. அப்போ √3 - h ஈக்குவல் டு 5. √3h ஹச்சை வெளியே எடுத்துட்டோம்னா √3 - 1 h இன்ட்டு √3 - 1 5. இப்போ ஹச்சுன்னு போட்டோம்னா 5/√3 - 1 இன்ட்டு √3 + 1/√3 + 1 காஞ்சுகேட்டாக மேலிங்கள் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ h is equal to 5 இன்ட்டு √3 - 1 டிவைடட் பை a + b × a - b a² - b². அப்போ √3 ஸ்கொயர்னா 3 √3 ஸ்கொயர்னா வெறும் 3ன்னு வரும். ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயர் அடிபட்டு போகிறோம். அப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் 1. அப்போ என்ன வந்துடும்? 2ன்னு கீழே கிடைக்கும். கீழே என்ன கிடைக்கும்? 2 அப்படின்னு கிடைக்கும். பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் என்ன கிடைக்கும்? நெக்ஸ்ட்டு பார்த்துக்கோ. ஒரு சின்ன கோடை தான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா h is equal to 5 இன்ட்டு 1.732 - 1/2. சரி, கழிச்சிருவோம். கழிச்சிட்டா 0.732 டிவைடட் பை 2 அடிச்சிருவோம். இது ஹச்சு அடிச்சுட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும் கிடைக்கக்கூடிய ஆன்சரை. மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா ஹச்சுக்கு என்ன கிடைக்கிது? 6.83 மீட்டர் அப்படின்னு கிடைக்கிது ஹச்சுக்கு. அடிச்சு 2 அடிச்சுட்டு 5 மல்டிப்ளை பண்ணிவிட்டு 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிரு. அப்போ 6.83 மீட்டர். இதுதான் என்னது? ஹைட் ஆஃப் த டவர். இந்த ஹச்சுன்னு எடுத்திருக்கேன். எதுக்கு எடுத்திருக்கேன் பார்த்துக்கோ. இந்த ஆன்சர் பிசி அப்படின்றதுனால ஹச்சுன்னு நான் அங்கே மேலே கொடுத்துருந்தனால கீழே எழுதுன அவசியம் இல்லை. இல்லைன்னா கீழே ஒரு சென்டென்ஸ் எடுத்து எழுதிரு. தேர்ஃபோர்
பிசிசி ஈக்குவல் டு ஹச் மீட்டர் இஸ் த ஹைட் ஆஃப் த டவர் அப்படின்னு எடுத்து எழுதிடு. ஓகே, கேபிள் டவர். குட், புரியுதா அப்படின்னு பாரு. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். எக்ஸாம்பிள் வந்து 6.4க்கு எக்ஸசைஸ்க்கு உள்ளது, அது ரிலேட்டடாக உள்ளது. 3.1, 3.2, 3.3 மூணையும் பார்த்துக்கோ. இம்பார்ட்டன்ட் சம். ஓகேங்களா? ரைட். எக்ஸாம்பிள்ரா தம்பி, மறந்துடக்கூடாது. 6.33 எல்லாமே இம்பார்ட்டன்ட் சம் தான். புரிஞ்சு படிச்சின்னா வெரி வெரி சிம்பிள். புரியுதான்னு பாரு. படத்தை ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்ன, டெப்ரேஷன் என்னன்னு தெரியணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ரைட். தேர்ட் சம்மு 3.3. ஃப்ரம் எ விண்டோனா இந்த ஜன்னல், இதுதான் விண்டோ. சரியா? ரைட், விண்டோ. இது நம்ம என்ன சொல்கிறோம், அது ஹச் மீட்டர் அபவ் த கிரவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஹச் மீட்டர் அபவ் த கிரவுண்டில் இருந்து விண்டோ வந்து ஹைட்டு ஹச் மீட்டரில் இருக்குது. ரைட்டு, ஹச் மீட்டரில் இருக்குது. அதன் வழியாக ஒரு ஸ்ட்ரீட்டில் உள்ள ஹவுஸை பார்க்குறாங்க. த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அண்ட் டெப்ரேஷன் ஆஃப் த டாப் அண்ட் ஃபுட் ஆஃப் த அனதர் ஹவுஸ். ஒரு வீட்டில் இருந்து ஜன்னல் வழியாக எதிர்த்தாப்பில் உள்ள ஹவுஸுடைய டாப்பையும் பாட்டத்தையும் பார்க்குறாங்க. ஃபுட்டையும் பார்க்குறாங்க. டாப்புக்கு பார்க்க வேண்டிய ஆங்கிள் வந்து θ1 அப்படின்னு சொல்லியிருக்கு. டாப்புக்குள்ள ஆங்கிள் வந்து θ1 அப்படின்னு சொல்லியிருக்கு. பாட்டத்துக்கு உள்ளது டெப்ரேஷன் வந்து θ2ன்னு சொல்லியிருக்கு. இதை நான் திருப்பி இங்கே உள்ளே கொண்டு வரையில் எலிவேஷனை மாற்றிடுறேன். θ2 அப்படின்னு இங்கே வந்துடும். சரிதான் என்ன சொல்கிறது? ஏன்னா இது இசட் ஆங்கிள் மாதிரி வருது பாரு. இது வந்து இந்த கோடு போட்டிருக்கேனே, இது வந்து ஸ்ட்ரைட் லைன், ஹரிசாண்டல் லைன், நேர்கோட்டு பார்வை. ஜன்னல் வழியாக பார்த்தோம்னா ஸ்ட்ரைட்டாக பார்க்குறது, ஐ லெவல். சரி, ரைட்டு. இப்போ நம்ம கொடுக்குறோம். பேர் கொடுக்குறத பார்த்து நிதானமாக கொடுத்துக்கோ. ஏ பி பார்த்துக்க, சி. சரியா? ரைட். இப்போ இதை வேணால் டீன்னு கொடுத்துக்கோ. இது வந்து டபிள்யூ கொடுத்துட்டோம் இந்த இடத்துல விண்டோ அப்படின்றனால. லெட் டபிள்யூ பி த பொசிஷன் ஆஃப் விண்டோ. லைட். தட் இஸ், அதாவது அது எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா, ஏடபிள்யூ இஸ் ஈக்குவல் டு ஹச் மீட்டர் அபவ் த கிரவுண்டில் இருந்து ஹச் மீட்டர் உயரத்தில் இருக்குது. அப்போ இது பேரலாக இருக்கனால ஏடபிள்யூவும் பிடியும் என்ன ஆயிரும், ஈக்குவல் ஆயிரும். பேரலல் அப்படின்றனால பிடியும் ஹச்ன்னு எழுதிடலாம். ஹச் மீட்டர் எழுதியாச்சு. கீழே ஏபிக்கு எக்ஸ் எடுத்துக்கோ. லெட்டு ஏபிக்கு எக்ஸ் எடுத்துடுறேன். சேம் டைம் டபிள்யூக்கும் அது ஈக்குவல் ஆயிரும் பேரலாக இருக்கனால. ரைட். இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்து செய்வோம், மறந்துடாதீங்க. ரைட். ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்து செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் வந்து கீழே எடுத்துக்கிறோமா, ஏ ஆங்கிள் உள்ளது. இன் ட்ரையாங்கிள் ABW tan θ2 ஈக்குவல் டு ஆப்போசிட் WA அல்லது AW பை AB. AWனா H பை ABன்றது எக்ஸு. அப்போ இது tan θ2. இதில் எக்ஸு கண்டுபிடிச்சோம்னா H பை tan θ2. ஓகே, குட். இதுதான் எக்ஸு. அடுத்து இன் ட்ரையாங்கிள் பார்த்துக்கோ. இன் ட்ரையாங்கிள் மேலே CWD. ஓகே, இதில் tan θ1 ஈக்குவல் டு இது ஆப்போசிட்டு இந்த இடத்த மேலே வேணும்ல. அப்போ இந்த இடத்துக்கு வச்சுக்கிட்டா நான் என்ன வச்சுக்கலாம், எக்ஸ் வச்சாச்சு, ஒய்ன்னு வேணால் வச்சுக்கிறோமா. சரி, ரைட். ஒய் tan θ. ஆப்போசிட் வந்து CD பை WD. CDன்றது ஒய், WDன்றது எக்ஸு. இது tan θ1. ஓகே. இப்போ கிராஸில் ஏற்றிட்டோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, சரியாக சொல்கிறது, tan ஒய் பை tan
தீட்டா 1 அப்படின்னு சொல்லியிருக்கு. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான் அப்படின்ட்டு பாரு. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான் அப்படின்ட்டு பாரு. சரியா? ரைட். இது ஒய்க்கு கண்டுபிடிச்சிருக்கேன், எக்ஸுக்கு சாரி. ரெண்டை ஈக்குவல் பண்ணால் என்ன கண்டுபிடிக்க? ரெண்டை ஈக்குவல் பண்ணோம்னா கேட்டிருக்கிறது வந்து ஹைட் ஆஃப் த ஆப்போசிட் ஹவுஸ், ஹச்சும் ஒய்யும். அப்போ ஹச்சு வேணும், ஒய் வேணும். சரிதானே? ஹச்சு வேணும், ஒய்யும் வேணும். சரி, எக்ஸை ஈக்குவல் பண்ணுவோம். எக்ஸை ஃப்ரம் 1 and 2. ஃப்ரம் 1 and 2 அப்படின்னா ஹச்சு பை டேன் தீட்டா ஈக்குவல் டு டேன் தீட்டா 2 ஈக்குவல் டு ஒய் பை டேன் தீட்டா 1. அப்போ நம்மளுக்கு கிராஸில் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா இது ஹச்சு கண்டுபிடிக்கிறேன். ஹச் இஸ் ஈக்குவல் டு கிராஸில் கொண்டு போயிட்டா ஒய் டேன் தீட்டா 2 பை டேன் தீட்டா 1. இதுதான் ஹச்சு. சரி, ஹச்சு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரெண்டையும் கூட்டணும், ஆட் பண்ணணும். ரெண்டையும் என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுறனால ஹச்சு ப்ளஸ் ஒய், ஒய் ஒன்று கண்டுபிடிச்சிக்கிறோமா? ஒய் ஒன்று கண்டுபிடிச்சிக்கிறோம். ரெண்டையும் அப்போ ஆட் பண்ணிக்கலாம்ல. சரி, கணக்கில் ஒய் கண்டுபிடிச்சிக்கிறோம். ஒய்ன்றது இதிலிருந்தே கொண்டு வா, 1 and 2லேருந்து 1 and 2லேருந்து ஒய் கொடுத்தோம்னா இந்த இடத்துல இருந்து இதிலிருந்து ஒய் கொடுத்தோம்னா இது கிராஸில் போயிடும். ஹச் டேன் தீட்டா 1 டிவைடட் பை இது கிராஸில் போயிடும்ல. ஹச் tan theta 1 by tan theta 2 equal to y. ரைட்டு, ஒய் கண்டுபிடிச்சாச்சு. இந்த ரெண்டு ஆன்சரை ஆட் பண்ணுவோம். அப்போ ஹச் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு பிசின்னு அர்த்தம். ஈக்குவல் டு ஆட் பண்ணணும் ரெண்டையும். அதாவது ஒய் tan theta 2 tan theta 2 by tan theta 1 ப்ளஸ், சரிங்களா, ஹச் tan theta 1 டிவைடட் பை tan theta 2 அப்படின்னு இருக்கு. பார்த்துக்கோ, ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா அப்படி கிடைக்கிது. அப்போ நம்ம இதை பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா காட் தீட்டான் இருக்கா, அப்போனா காட் தீட்டான் மாற்றியோட செஞ்சிடலாமே ஈஸியாக. எதுக்கு tan தீட்டான்னு சொல்லி சுருக்கிட்டு இருக்க? இதெல்லாம் காட் தீட்டான்னு கொண்டு வருவோம், வேஸ்ட்டாக அதை கவனிக்கலை. காட் தீட்டானே கொண்டு வந்துட்டோம்னா ஈஸியாக வந்துடும். ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடலாம், கொஸ்டினில் ஈஸியாக எடுத்துகிட்டு வருவோம். எக்ஸ் அதாவது 1 by tan தீட்டானா காட் தீட்டா தானே, அப்போ அதை வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் அந்த ஆன்சரை புக்கில் பின்னாடி இருக்குது ப்ரூவ் பண்ணுறது. நான் அதை இப்போ தான் புக்கை திருப்பி பார்த்துக்கிறேன். அப்போ இதை வந்து எழுதையில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹச் காட் தீட்டா 2ன்னு எழுதலாம். அதே மாதிரி இதை எழுதையில் ஒய், அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் டேன் தீட்டா காட் தீட்டா 1ன்னு எழுதலாம். காட் தீட்டா 1ன்னு எழுதலாம். அப்போ ரெண்டையும் ஈக்குவல் பண்ணோம்னா ஹச் காட் தீட்டா ஈக்குவல் டு ஒய் காட் தீட்டா 1 அப்படின்னு இருக்குது. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? ஒய் வேணும். அப்படின்னா ஒய்யை ரிப்ளேஸ் பண்ணணும். ஹச் காட் தீட்டா 2 டிவைடட் பை காட் தீட்டா 1 ஈக்குவல் டு என்னது? ஒய். அப்போ இந்த ஒய் தேவைப்படும், பார்த்துக்குருவோம். சரி, இங்கே வா. இங்கே வரையில் இந்த இடத்துல ரைட் ரெண்டையும் ஆட் பண்ண போகிறேன். எது ரெண்டையும்னா ஹச் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு ஹச் ப்ளஸ் ஒய் இப்படி எழுதிக்கிறோம். அப்போ தான் உனக்கு ஆட் பண்ணுறதுக்கு தோதாக இருக்கும். ஹச்சை எழுதிட்டு ஒய்க்கு இப்போ இப்போ கண்டுபிடிச்சேன்ல ஹச் காட் தீட்டா 2 டிவைடட் பை காட் தீட்டா 1. ஹச்சை வெளியே எடுத்துட்டோம்னா 1 ப்ளஸ் காட் தீட்டா 2 டிவைடட் பை காட் தீட்டா 1. சிம்பிளாக முடிஞ்சிருச்சு பார். ஆன்சர் என்ன அப்படின்ட்டு பார்த்துக்க. இதுதான்டா தம்பி, சரியா? ஹைட் ஆஃப் த
செகண்ட் ஹவுஸ் ஹைட் ஆஃப் த மறந்துடாதீங்க அதில் நோட் பண்ணலை பிசி அப்படின்றது வந்து என்னது height of the opposite house let BC is equal to height of the opposite house நோட் பண்ணிக்க வேணாம் ஹவுஸ் பிசின்றது என்னென்னா ஹச் ப்ளஸ் ஒய் மொத்த டோட்டல் இதிலிருந்து இது வரைக்கும் கண்டுபிடிக்கிறது ஹைட் ஆஃப் த ஆப்போசிட் ஹவுஸ் அவ்வளோதான் புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்க இந்த 3 எக்ஸாம்பிளும் 6.4க்கு உரியது ஓகே தேங்க்யூ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 6.3க்கு உரிய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம் அதாவது தம்பி டெப்ரஷன்ஸுக்கு உள்ளது இறக்க கோணத்துக்குள்ள கணக்குகள் பார்க்க போகிறோம் சரியா ரைட் 6.26 எக்ஸாம்பிள் அதில் என்ன சொல்லியிருக்குன்னு பாரு ஏ பிளேயர் சிட்டிங் ஆன் த டாப் ஆஃப் த டவர் ஆஃப் ஹைட் 20 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கான் மீட்டர் அப்சர்வ்ஸ் த ஆங்கிள் ஆஃப் டெப்ரஷன் இந்த கட்டடத்து மேலே ஒரு பிளேயர் உட்காந்துருக்காரு மேலே இருக்கார் சரியா இங்கே உட்காந்துக்கிட்டு இந்த இடத்துல இருக்காப்புல இருந்துக்கிட்டு கீழே பார்க்குறாப்புல டெப்ரஷன் ஆஃப் ஏ பால் லையிங் ஆன் த கிரவுண்ட் கணக்குல பால் இருக்குது இந்த இடத்துல பால் கிடக்கு சரியா சொல்கிறது இதை பார்க்குறாப்புலனா அதோடய ஆங்கிள் ஆஃப் டெப்ரஷன் கொடுத்துருப்பான்ல எவ்வளோ டிகிரி 60 டிகிரின்னு கொடுக்குறான் அப்போ அவருடைய ஐ லெவல் வந்து போட்டோம்னா இப்படி வரும் ஐ லெவல் என்னது இப்படி வரும் ஐ லெவல் வந்து நேராக போட்டோம்னா சரியா சொல்கிறது ஐ லெவல் அப்படி நேராக போட்டோம் அப்படின்னா ஐ லெவல் பார்த்துக்கோ இதுதான் ஐ லெவல் டெப்ரஷனுக்கு உள்ளது 60 டிகிரி பட்டு எப்போயுமே டெப்ரஷன் இருந்தால் எலிவேஷனாக உள்ளே மாற்றிரு ஆங்கிள் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் 60 டிகிரி அவ்வளோதான் மாற்றிட்டோம்னா ஆன்சர் கிடைக்கும் ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த என்ன கேட்டிருக்கான் பாரு சரி வேறு எதுவும் கொடுத்துருக்கா இல்லை ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபுட் ஆஃப் த டவர் அண்ட் த பால் அப்போ இதுதான் கேட்டிருக்கு கீழே டவரோடைய ஹைட்டு கொடுத்துருக்கு 20 மீட்டர் ஓகேங்களா ரைட் ஏ பி சி லெட் AC equal to 20 meter height of the tower. Let C be the position of observer. Position of player நல்லதுனாலும் சரி player சரி let C be the football பால் கிடக்கல அது சரியா ரைட் நெக்ஸ்ட்டு லெட்டு ஏபி ஈக்குவல் டு எக்ஸ் மீட்டர் இதைத்தான் அவன் கேட்டிருக்கான் அப்போ இன் ட்ரையாங்கிள் ஒரே இதில் செஞ்சிடலாம் நடுவில் பி வச்சுக்கோ ஏபிசி சரி அட்ஜஸ்டன்ட் வேணும் கீழே உள்ளது ஆப்போசிட் இருக்குது அப்போ tan 60 equal to AC by AB AC 20 AB x root 3 அப்போ x is equal to 20 by root 3 மேலே எங்கேயும் root 3 மல்டிப்ளை பண்ணோம்னா 20 into root 3 divided by 3 புரியுதான்னு பார்த்துக்க divided by 3 அப்போ இதை அடித்தோம்னா 11.55 மீட்டர்னு ஆன்சர் வரும் இதுதான் எக்ஸு therefore அதாவது என்னது டிஸ்டன்ஸு ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த டவர் டு த என்னது பால் அப்படின்னு அர்த்தம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த டவர் டு த பால் இஸ் 11.5 மீட்டர் அப்படின்னு அர்த்தம் புரியுதான்னு பார்த்துக்கா இதுதான் ஏபி கேட்ட கேள்விக்கு ஆன்சர் புரியுதா குட் நெக்ஸ்ட் சம் போவோம் எக்ஸாம்பிள் 6.27 good the horizontal distance between two buildings is 140 meter இரண்டு பில்டிங்க்கு இடைப்பட்ட
கிடைமட்ட தூரம் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். இது ஒரு பில்டிங், இது ஒரு பில்டிங்னா இதுதான் 140 மீட்டர் அப்படின்னு சொல்கிறான். சரியா சொல்கிறது? கொஸ்டின்லேருந்து நீ எடுத்து எழுதிடலாம். எழுதலாம்னா இந்த அதான் ப்ரெசன்டேஷன் சொல்கிறது. வேறு ஒன்றும் இல்லை, புத்திசாலித்தனம் தான். ஹரிசாண்டல் distance between two building is 140 மீட்டர். இது அப்புறம் தட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஏன்னு கொடுத்தோம்னா, இதை பீன்னு கொடுத்தோம்னா, இதை சீன்னு கொடுத்தோம்னா, இதை டீன்னு கொடுத்தோம்னா, இதை ஈன்னு கொடுத்தோம்னா ஏபின்னு எழுதிட வேண்டியதான். அது இப்போ நேம் கொடுத்தபடி இப்படி எழுதணும். ஏபி ஈக்குவல் டு 140 மீட்டர். அவ்வளோதான். இப்படி எழுதிக்கிற வேண்டியதானே. த ஆங்கிள் ஆஃப் டெப்ரஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த ஃபஸ்ட் பில்டிங் வென் சீன் ஃப்ரம் த டாப் ஆஃப் த செகண்ட் பில்டிங் இஸ் 30 டிகிரி அப்படின்னு அர்த்தம். பார்த்துக்கோ, பொறுமையாக செஞ்சுக்க. இது ஃபஸ்ட்டு பில்டிங்னு வேணால் வச்சுக்கோ, ஃபஸ்ட்டு பில்டிங். இது செகண்ட் பில்டிங்னு வேணால் வச்சுக்கோ. இதோட டாப் டி, இதோட டாப் வந்து இ. சரிதானே? ரைட். எங்கேருந்து எங்கே பார்க்குறாங்கன்னு பார்த்துக்கிறணும். சரிங்களா? அதான் முக்கியம். த ஆங்கிள் ஆஃப் டெப்ரஷன், இறக்க கோணம், ஆஃப் த டாப் ஆஃப் த ஃபஸ்ட் பில்டிங் வென் சீன் ஃப்ரம் த டாப் ஆஃப் த செகண்ட் பில்டிங். இந்த செகண்ட் பில்டிங் டாப்பில் இருந்து இந்த டாப்பை பார்க்குறாங்க, இப்படி தான் பார்க்குறாங்க. அப்போ இங்கே தான் ஆங்கிள் டெப்ரஷன். இங்கேருந்து போட்டோம்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆயிரும்ல. அப்போ யோசிக்கணும்ல, எங்கேருந்து பார்க்குறாங்க? இங்கேருந்து தான் பார்க்குறாங்க. டி தான் பார்க்குற இடம், இங்கேருந்து தான் பார்க்குறாங்க இஏ. ஃபஸ்ட்டு பில்டிங்கோடைய டாப்பை செகண்ட் பில்டிங் டாப்பில் இருந்து. அப்போ ஆங்கிள் ஆஃப் டெப்ரஷன் எவ்வளோ கொடுத்துருக்குன்னா 30 டிகிரி கொடுத்துருக்கிறது. இந்த 30 டிகிரியை இங்கே எலிவேஷனாக மாற்றிக்கிறேன். முதல்ல அங்கே போட்டு தான் இங்கே போடுறேன். படம் வரையிலே கவனிக்கணும். முடிஞ்சு. புரியுதா சொல்கிறது? ரைட். இவ்வளோ தான் கணக்கு. இந்த 140 மேலே வந்துடும் பேரலல்னால். அப்போ எனக்குள்ளே எழுதிக்கலாம். ஏபி ஈக்குவல் 140ன்ற பேரலல் இதுக்கு இசிக்கு. அப்போ ஹைட் ஆஃப் த ஃபஸ்ட்டு பில்டிங் வந்து இங்கே ஹச்சுன்னு வச்சோம்னா அதே ஹச் தான் இங்கேயும் வரும். சரிதானா? இதை வேணால் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். என்ன கேட்டிருக்கு அப்படின்ட்டு பார்த்துக்கோ. கேட்டிருக்கிறது என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம செய்ய முடியும். அதில் அவன் கொடுத்துட்டான், ஹைட் ஆஃப் த ஃபஸ்ட்டு பில்டிங் 60 மீட்டர்னு கொடுத்துட்டான். அப்போ இதை கொடுத்துட்டான். ஹச்சு தேவையில்லை, ஹச்சு தேவையில்லை. இதை வேணால் ஹச்சுன்னு எடுத்துக்கோ. 16 கொடுத்துட்டான்ல மீட்டர்னு. அப்போ இதுவும் என்னது தான் 60 மீட்டர். இது செகண்ட் பில்டிங், இது ஃபஸ்ட்டு பில்டிங். பக்கத்தில் இன்னும் மாதிரியா தெரியும், ரவுண்ட் பண்ணிட்டேன். இதுக்கு இது பேரல். அப்போ தட் இஸ் ஹைட் ஆஃப் த ஃபஸ்ட்டு பில்டிங் எவ்வளோ கொடுத்துருக்கு? அதாவது ஏஇ ஈக்குவல் டு 60 மீட்டர். அப்போ அதே மாதிரி ஏஇ ஈக்குவல் டு பேரல் டு பிசி ஈக்குவல் டு 60 மீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். சரி. ஃபைண்ட் ஹைட் ஆஃப் த செகண்ட் பில்டிங். ஓகே, √3 வேல்யூ கொடுத்துருக்கு. சரி. அப்போ செகண்ட் பில்டிங்கிறது இது, பிடி வேணும். ஹைட் ஆஃப் த செகண்ட் பில்டிங் லெட் பிடி ஈக்குவல் டு 60 + h மீட்டர் be the height of the second building. height of the second building எழுதிடுறேன். நல்லா ப்ரீஃபாக நான் எழுதிடுறேன். செகண்ட் பில்டிங். ஓகே, குட். இப்போ வா, இன் ட்ரையாங்கிள் மேலே இருக்கு பாரு, டிஇசி. டிஇசி டான் 30. அது ஏத்தாப்பில் உள்ள போட்டுக்க ஹச்சுன்னு. இதை சிடி ஹச்சுன்னு வச்சுக்கோ. சிடி என்னது? ஹச்சுன்னு வச்சுக்கோ. லெட் சிடி இஸ் ஈக்குவல் டு ஹச் எழுதிக்க எல்லாத்தையுமே. ரைட். ஹச் மீட்டர். அப்போ டி இஸ் ஈக்குவல் டான் தீட்டா ஆப்போசிட் சிடி இல்லை டிசி பை அட்ஜசன்ட் இசி. அப்போ டிசி வந்து ஹச்சு, இசி வந்து 140. இது என்ன வந்துடும்? 1/√3. கிராஸில் கொண்டு போனால் ஹச் இஸ் ஈக்குவல் டு 140/√3. புரியுதான்னு பார்த்துக்கோ. இது ஹச்சு கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ ரெண்டும் ஆட் பண்ண போகிறோம். பொறுமையாக ஆட் பண்ணி ஆன்சர் எடு. நிதானமாக. ஓகே. அப்போ ஆட் பண்ணையில் ஹைட் ஆஃப் த செகண்ட் பில்டிங், ஹைட் ஆஃப் த செகண்ட் பில்டிங் என்னது வந்துருச்சா தம்பி? பிடி.
BD is equal to 60 plus H. 60 plus 140 by root 3. சரியான்னு பார்த்துக்கோ. 140 by root 3. இது மேலே எங்கேயும் பெருக்கி இது சரி பண்ணிக்கிறோமா? இதை விட சரி பண்ணிக்கலாம். எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா 140 by root 3 into root 3 by root 3. அப்போ 140 root 3 divided by என்ன வந்துடும்? 3ன்னு வந்துடும். இந்த ஹைட்டை சரியான சொல்கிறது அடிக்கலாமான்னு பாரு. அடிக்கலாம்னா என்ன அடிக்கலாம்? 1 3 is 3, 4 3s are 12, 6 3s are 18. பாயிண்ட்லேயே போகுதோ? பாயிண்ட்லேயே போகும். சரி ரைட்டு. அப்போ சிரமமாக இருக்கும்ல, அதனால் அப்படியே வச்சு செஞ்சுருவோமா? சரி, இதை எடுத்துகிட்டு இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கோ. அப்போ தான் ஈஸியாக வரும். எனக்கு கீழே இண்டிஜர் இருந்தால் கரெக்டாக இருக்கும். 140 root 3 by ரெண்டாவது பேருக்கு 3. அப்போ குறுக்க பெருக்கணும்னா 180 ப்ளஸ் 140 root 3 by 3. அப்போ 0 4 140 root 3 by 3. அதோட 60 ஆட் பண்ணணும். அப்போ நம்ம முதல்ல வந்து இதை கூட்ட முடியாது, அப்படின்றனால கூட்ட முடியாது. இப்படி வச்சுக்கிருவோம். எனி ஐடியா? ஓகே, பார்ப்போம். சரி, ஹச்சுக்கு வந்து 140 by root 3. அப்போ இங்கே கிராஸில் கொண்டு போனால் 60 root 3 ப்ளஸ் 140 by என்னடா வருது? root 3ன்னு வருது. சரி, 60 root 3 140 பண்ணி root 3ஆல் டிவைட் பண்ணணுமா? டிவைட் பண்ணால் அது கீழே கீழே கொண்டு வந்தால் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் சரியாகுமான்னு பார்த்தா ஈஸியாக இருக்கும். அதுக்காண்டி தான் அப்படி செய்கிறது. root 3ஆல் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணி செஞ்சோம்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. இதில் வந்து இன்ட்டு root 3ன்னு சொல்லிட்டு மேலே கீழே பெருக்கிறோம்னா 140 root 3 by 3ன்னு வரும். 140 இன்ட்டு 1.732 பை என்ன வந்துடும்? 3ன்னு வந்துடும். அடித்தோம்னா மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரஃபாக அடித்து பார்த்தீங்கன்னா 80.83ன்னு வரும்டா மீட்டர்னு. அப்போ இதை கொண்டு ஹச்சில் ஆட் பண்ணோம்னா 80.83 மீட்டர். சாரி, மீட்டர் அப்புறம் போட்டுக்கலாம். அப்போ ஆட் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு பார்த்துக்க. 140.83 மீட்டர் விச் இஸ் ரிக்வயர்ட் ஹைட் ஆஃப் த செகண்ட் பில்டிங் அப்படின்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? அதனால் பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. இதுதான் ஈஸியாக இருக்குது. இந்த ஹச்சை வந்து root 3ஆல் மேலே மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எடுத்துகிட்டு செஞ்சோம்னா ஓகே குட். இது 6.27. எக்ஸாம்பிள் 6.28. எக்ஸாம்பிள் 6.28 சரியா சொல்கிறது? 6.28 டிப்ரெஷனுக்குள்ளே தான், டிப்ரெஷன் இறக்க கோணத்துக்குள்ளே தான். அந்த 6.3க்குள்ளே என்னது எக்ஸாம்பிள்ஸு. டிப்ரெஷனை வந்து எப்பயுமே எலிவேஷனை மாற்றி தான் செய்யணும், ஆல்டர்னேட்டிவ் பண்ணி தான் செய்யணும், மறந்துடக்கூடாது. ஓகே குட். இப்போ என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஃப்ரம் த டாப் ஆஃப் எ டவர் 50 மீட்டர் ஹைட். ஒரு டவருடைய ஹைட்டு வந்து 50 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கு. சரி, இதுதான் டவர் மீட்டர் கொடுத்துருக்கு. த ஆங்கிள் ஆஃப் depression of the top and bottom of a tree are observed to be 30 degree and 45 degree respectively அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ எங்கே இருந்துன்னு பார்த்துக்கோ. டெப்ரெஷன் கொடுத்துருக்கு. ஃப்ரம் த டாப் ஆஃப் எ டவர் 50 மீட்டர் ஹைட்டு. த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் த ஆங்கிள் ஆஃப் டெப்ரெஷன் ஆஃப் த டாப்பு மேலே, அதே மாதிரி அண்டு ஃபுட் ஆஃப் த ட்ரீ ரைட்டு அப்சர்வ் பை 30 மீட்டர் அண்டு 45 டிகிரின்னு கொடுத்துருக்கு. ஃபைண்ட் ஹைட் ஆஃப் த ட்ரீ அப்படின்னு கேட்டிருக்கு. ரைட். அப்போ இங்கே இருந்து ஒரு நபர் ட்ரீயோடைய டாப்பை பார்க்குறார். அதே நபர் ட்ரீயோடைய ஃபுட்டை பார்க்குறார். ஃபுட்டுனா அடிப்பாகத்தை பார்க்குறார். பட் அந்த நபர் வந்து எங்கே தான் இருக்கார்? மேலே தான் இருக்கார். இங்கே தான் இருக்கார். டவருடைய மேலே தான் இருக்கார். அதை பார்த்துக்குங்க. இங்கே தான் இருக்கார்.
சரியா, அதை மறந்துடக்கூடாது. டவரில் மேலே தான் இருக்கார். சரி, அங்கேருந்து பார்க்குறாரு. அப்போ இங்கே இதோடைய பார்வை கோணம் வந்தால் நேராக இப்படி வரும். அவருடைய நேர் லைன் வந்துச்சுன்னா அவர் இது நேராக பார்த்துருந்தாருன்னா இப்படி பார்த்துருப்பார். சரிதானே? அதையும் பார்த்துக்கோ, அதையும் விட்டுற வேண்டாம். ரைட், அதுக்கு நேராக போயிருக்கோம், அதனால் அதை பார்த்துக்கோ. இப்போ ஆங்கிள் ஆஃப் டெப்ரஷன் தான் ரெண்டுமே, ஆங்கிள் ஆஃப் டெப்ரஷன் தான் ரெண்டுமே. அப்படின்றனால மேலேருந்து கீழே பார்க்குறது, டாப்புக்கு பார்க்குறது 30 டிகிரி. டாப் 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 இது 30. இதை இங்கே மாற்றிடணும், இன்டீரியராக எலிவேஷனாக மாற்றிடணும் 30. அதே மாதிரி இதுக்கு இந்த கீழே ஃபுட்டுக்கு பார்க்குறாங்கல்ல, அதே போல் ஃபுட் ஆஃப் 30 இதுக்கு 45 டிகிரி. புரியுதா? அதை இங்கே கொண்டு வந்துடணும், ஃபுட்டுக்கு எலிவேஷனாக மாற்றிட்டேன். புரியுதா சொல்கிறது? கரெக்டாக மாற்றணும், டெப்ரஷன் ஆங்கிளை எலிவேஷனாக மாற்றணும், அவ்வளோதான். அப்போ இது வந்து ட்ரீயோடைய டாப்பு இது, இது பாட்டம் இது வந்து டவர். சரியா? இது ஹச்சுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இதுவும் ஹச் தான், ட்ரீயோட ஹைட். சரி தான், நான் ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த ட்ரீ தான் கேட்டிருக்கு. ஓகே, குட். அப்போ நான் எழுதுகிறேன், லெட்டு ஏபிசிடி கொடுத்துருவோமா? ஏ பி சி டி இ, அவ்வளோதான். லெட் டி பி த அப்சர்வர் அப்படின்னு எழுதிக்க. அப்சர்வர் அப்படின்னா மேலே இருந்து பார்க்குறாருன்னு அர்த்தம், அந்த இடத்துல இருக்காருன்னு அர்த்தம். அப்போ தான் புரியும் டெப்ரஷனுக்கு. லெட் சரிதானா? ஏஇ ஈக்குவல் டு ஹச் மீட்டர், ஹைட் ஆஃப் த ட்ரீ. இதுதான் கேட்டிருக்கு, ஹைட் ஆஃப் த ட்ரீ, மரத்தின் உயரம். லெட் அடுத்து என்ன? பிடி ஈக்குவல் டு நல்லா பார்த்துக்கோ 50 மீட்டர், ஹைட் ஆஃப் த என்னதுரா தம்பி? டவர் கொடுத்துட்டான். ரைட்டு. இப்போ நம்ம இந்த இடத்துக்கு கொண்டு வரணும். இது எக்ஸு ஹச்சுன்னு எடுத்துட்டோம்னா இங்கே என்ன வரும்? 50 மைனஸ் ஹச், இந்த இடம். தட் இஸ், அதாவது சிடி இஸ் ஈக்குவல் டு 50 மைனஸ் ஹச். ஓகேங்களா? பார்த்துக்கோ, 50 மைனஸ் ஹச். ரைட். இப்போ வா, என் ட்ரையாங்கிள் ரெண்டாக பிரிச்சுருவான். பொறுமையாக நிதானமாக செய், அவசரப்படாத. இது ஒன்று, அப்படி இது ஒன்று, கடைசியில் ஆன்சருக்கு எடுக்கிறது ஒன்று. பிரிச்சுட்டினா ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு, வேறு ஒன்றும் இல்லை. ரைட். இன் ட்ரையாங்கிள் மேலே உள்ள ட்ரையாங்கிள் கீழே உள்ள எடுத்துக்கிறோமா? பிஏடி tan 45 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் மொத்தமாக பிடி பை கீழே உள்ளது எக்ஸ்ன்னு எடுத்துக்கோ, ஏபியை. ஏபி ஈக்குவல் டு இசி ஈக்குவல் டு பேரலாக உள்ளது எக்ஸ். ரைட். முதல்ல எக்ஸுக்கு கண்டுபிடிக்கணும்ல, அப்போ தானே வரும். ஏபி ஈக்குவல் பண்ணுறக்காண்டி பிடி வந்து மொத்தமாக 50 மீட்டர். இந்த இருக்குல்ல, ஹைட் ஆஃப் த டவர் தானே இது மொத்தமாக. இடையில உள்ள சிடி தான் கழிச்சு எழுதியிருக்கேன். பை எக்ஸு tan 45 1. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 50. இது ஒரு ஆன்சர். சரி, ரெண்டாவது இன் ட்ரையாங்கிள் மேலே உள்ளது டிஇசி tan 30 ஆப்போசிட் 50 மைனஸ் ஹெச் பை அட்ஜசன்ட் எக்ஸ். இது 1/√3 ஈக்குவல் டு 50 மைனஸ் ஹெச் பை எக்ஸு. கிராஸ் பண்ணோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு √3 இன்ட்டு 50 மைனஸ் ஹெச். ஓகே, இது 1 2, இது 2, இது 1. ஃப்ரம் 1 to ஈக்குவல் பண்ணோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50 இஸ் ஈக்குவல் டு √3 50 மைனஸ் ஹெச். எப்படி இருக்குது? இப்போ நமக்கு தேவை ஹச் கண்டுபிடிக்கணும். ஹச்சு கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய திறமை. சரியா சொல்கிறது? அப்போ பொறுமையாக நிதானமாக கண்டுபிடிக்கணும். சரிங்களா? நிதானமாக கண்டுபிடிக்கணும். அப்படின்னா 50லேருந்து செப்பரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்.
ஹச்சு 50 இருக்குது. அதில் கழிச்சோம்னா சிடிக்கு டிசி கண்டுபிடிச்சா கரெக்டாக இருக்கும். இல்லை ஹச்சை கரெக்டாக கண்டுபிடிச்சேன். சரி இங்கிட்டு வா. 50/√3 ஈக்குவல் டு 50 மைனஸ் ஹச். ஹச் மைனஸ் ஹச் இங்கிட்டு போனால் ப்ளஸ் ஹச் ஆயிரும். 50 என்ன இது இங்கிட்டு கொண்டு வந்துட்டோம்னா -50/√3 கிராஸ் பண்ணிக்க. 50√3 மைனஸ் 50 பை என்ன வந்துடும் √3. ஹச் ஈக்குவல் டு மேலே 50 காமனாக எடுத்துட்டா √3 மைனஸ் 1 டிவைடட் பை √3. சரிதானா? ரைட். இப்போ √3 × √3 மேலேங்களையும் பெருங்க அடிக்க முடியாது. சரி 50 × 1.732 மைனஸ் 1 டிவைடட் பை, சரியா சொல்கிறது? இங்கே என்ன இருக்குடா தம்பி? √3 இருக்குது. மேலேங்களையும் √3 மல்டிப்ளை பண்ணிக்குவான். சரி அப்போ 50 மேலே வந்து 0.732 சப்ராக்ட் பண்ணோம்னா இன்ட்டு √3 பை வெறும் 3ன்னு மாறிடும். இப்போ இதை அடித்தோம்னா 0.23 சார் 6 மிச்சம் 1. சரிதானே? 4 3 சார் 12. சரிதானே? மறுபடியும் 4 3 சார் 12. அப்போ என்ன வருது? 50 × 0.244 இன்ட்டு √3 அப்படின்னு வருது. சரியா? ரைட்டு. இப்போ அடிக்கிறோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுறோம். இதுக்கு வந்து 1.732 50 × 0.244 இன்ட்டு 1.732 மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வரும். சரியா சொல்கிறது? ஆன்சர் வரணும். சரி முதல்ல வந்து 1372 244 மல்டிப்ளை பண்ணால் 4 2 சார் 8 4 3 சார் 12 1 28 29 2 4 6. அதே தான் 8 2 9 6. அடுத்து 2 2 சார் 4 3 2 சார் 6 7 2 சார் 14 1 1 2 1 3. அப்போ 8 வந்துடும். 10க்கு 0 மீதம் 1 வரும். 9 1 10 10 6 16க்கு 6 மிச்சம் 1. சரியா? 9 1 10 19 22க்கு 2 மிச்சம் 2. 6 12 12க்கு 2 மிச்சம் 1. 3 2 என்னது 5 52 இப்படின்னு வருது. சரி இன்ட்டு 50 5ஆல் பெருக்கணும்னா 8 5 40க்கு 0 மிச்சம் 4. 6 5 35க்கு 5 மிச்சம் 3. 6 2 10 3 13க்கு 3 மிச்சம் 1. 2 10 3 13க்கு 3 மிச்சம் 1. 2 10 3 13க்கு 3 மிச்சம் 1. 2 11 11க்கு 1 மிச்சம் 1. 5 25 1 26ன்னு வருது. 20 மல்டிப்ளை பண்ணா 522608. இப்போ ஆன்சர் வந்து 21.13 மீட்டர். இதுதான் ஹைட் ஆஃப் த ட்ரீ. இந்த மல்டிப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். இதில் லேசாக உட்காந்து பார்த்து. சரியா? புரியுதான்னு பார்த்துக்க. சில விஷயங்கள் பொறுமையாக தான் செய்யணும், நிதானமாக தான் செய்யணும். ஓகே குட். அப்போ 3 எக்ஸாம்பிள் இருந்துச்சு. 3 எக்ஸாம்பிள் செஞ்சுட்டேன். இன்னும் 2 எக்ஸாம்பிள் இருக்குது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள். அது ரெண்டும் செய்கிறோம் பாரு. என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா 6.291. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 6.29 very very important. 5 mark, so please careful. Here as observed from the top of 60 meter height the lighthouse from the sea level இருந்து ஒரு லைட் ஹவுஸ் 60 மீட்டர் லைட் ஹவுஸ் நிற்கிது. அதிலிருந்து அப்சர்வ் பண்ணுறோம். ஒரு லைட் ஹவுஸ் வந்து 60 மீட்டர் உயரத்தில் இருக்குது. 60 மீட்டர் உயரம். என்னது? 60 மீட்டர் உயரம். சரி ரைட்டு. அதனுடைய டாப்பில் இருந்து அப்சர்வர் இந்த இடத்துல இருந்து டெப்ரஷனில் ஆங்கிள் ஆஃப் டெப்ரஷன் ஆஃப் 2 ஷிப்ஸ் பார்க்குறாப்புல, 2 கப்பலை பார்க்குறாப்புல. ஒன்று 28 டிகிரி, அடுத்து வந்து 45 டிகிரி. இஃப் ஒன்லி என்ன சொல்லியிருக்கான் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோ. டெப்ரஷன் ஆஃப் 2 ஷிப்ஸ் கொடுத்து 28 ஒன்று கொடுத்துருக்கு, 45 ஒன்று கொடுத்துருக்கு. இஃப் ஒன் ஷிப் வந்து இஸ் எக்ஸாக்ட்லி பிஹைண்ட் த
அதர் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று இருக்குது. த சேம் சைடு ஆஃப் த லைட் ஹவுஸ். ஒரு லைட் ஹவுஸோட ஒரே சைடில் தான். எய்தர் சைடுனா பக்கத்து ஆப்போசிட் சைடில் வர தான் எய்தர்ன்றது. இங்கிட்டும் சேம் சைடு அப்படின்றனால ஒரே சைடில் வர்ற 2 ஷிப்பை பார்க்குறான். அது ரெண்டுக்கும் ஆங்கிள் வந்து ஒன்று 45 டிகிரி, ஒன்று 28 டிகிரி. நல்லா கவனிக்கணும். டிஸ்டன்ஸாக வரையில் ஈஸியாக பார்த்துடலாம். அப்போ இதுதான் 28 டிகிரி. ஈஸியாக ஆங்கிளை பார்த்துடலாம். சாதாரண கண்ணை வச்சு இப்படி பார்த்துடலாம். 28 டிகிரி. ஒரு மேலே நின்று ஒரு தூரமான பொருளை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு மாடியில் நின்று தூரமான ஒரு பொருளையோ வீடியோ பார்க்குறேன்னா ஈஸியாக பார்த்துலாம். சப்போஸ் அந்த மாடியில் இல்லை, பக்கத்தில் கீழே, அதுக்கு கீழே உள்ள ஒரு பொருளை பார்க்கணும்னா நம்ம அந்த ஆங்கிள் ஆஃப் டெப்ரெஷனை அதிகரிக்கும். எப்படின்னா கழுத்து திரும்பும், கீழே இறங்கும் அப்படின்னு சொல்கிறனால தான் இதுக்கு வந்து 45. புரியுதா? அதை பார்த்துக்கிறேன்னு நெருங்குதில் இங்கேருந்து இப்படி வருது டுவர்ட்ஸு, இப்படி வருதில்ல, அப்போ யோசிக்கணும். இதுதான் தூரமாக உள்ளது. இதில் நம்ம ஈஸியாக பார்த்துடலாம். இந்த இதை வந்து கஷ்டமாக பார்க்க முடியும். அதுதான் 45 டிகிரி. அப்போ அவுட்டரை உள்ளதை எக்ஸ்டீரியராக உள்ளதை இன்டீரியராக கொண்டு வந்தோம்னா இந்த ஆங்கிள் தான் 28, இந்த ஆங்கிள் தான் 45. புரியுதான்னு பார்த்துக்க. அப்போ இதுக்கு பேர் கொடுக்குறோம். ஏன்னு வேணால் கொடுத்துக்கோ, பின்னு வேணால் கொடுத்துக்கோ, சின்னு வேணால் கொடுத்துக்கோ, டின்னு வேணால் கொடுத்துக்கோ. இப்போ லெட்டு டி பி த அப்சர்வர், டி பி த பொசிஷன் ஆஃப் அப்சர்வர். சரி, let CD be the, let CD equal to 60 meter be the height of the tower. கொடுத்துட்டான் அவனே. height of the light house கலங்கரை விளக்கத்தின் உயரம் அப்படின்னு கொடுத்துட்டான், லைட் ஹவுஸ். சரி, let A and B be the position of 2 ships. சரி, ரைட். நெக்ஸ்ட்டு வேறு ஒன்றும் தேவையில்லை. அவன் என்ன கேட்டிருக்கான் அப்படின்ட்டு பார்த்துக்கோ. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ships அப்படின்னு கேட்டிருக்கான். இதுக்கு இடைப்பட்ட தூரம் இந்த ஏலேருந்து இந்த ஏக்கும் இந்த பிக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்கான். இந்த டிஸ்டன்ஸ் இதை வேணால் எக்ஸ்ன்னு வச்சுக்கோ, இதை வேணால் ஒய்ன்னு வச்சுக்கோ. அப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கணும். லெட்டு x be the distance from A to B. சரியா சொல்கிறது? let AB equal to x மீட்டர்னு அர்த்தம். இதுதான் கேட்டிருக்கு. அதே மாதிரி let BC is equal to y மீட்டர். ரைட். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கு y கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ட்ரையாங்கிள் எடுத்து y கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா இதே மாதிரி பிரிச்சுக்கோ. கணக்கை பிரிச்சுக்கோ. அப்படின்னா ஒரு செட்டு இந்தா, இன்னொரு செட்டு, லாஸ்ட்டு ஆன்சர். ஓகே, குட். இப்போ இன் ட்ரையாங்கிள் CBD ஆப்போசிட் tan 45 equal to opposite CD by BC or CB. CD மீன் வந்து 60 by Y, tan 45 1. அப்போ Y equal to வந்துருச்சு பாரு 60. எளிமையாக கண்டுபிடிக்க முயற்சி பண்ணும். அடுத்து இன் ட்ரையாங்கிள் ஹோலாக எடுத்துக்கோ. DAC tan 28 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் என்ன இருக்குது DC பை அட்ஜசன்ட்டு மொத்தமாக எக்ஸ் ப்ளஸ் ஒய் இல்லை ஒய் ப்ளஸ் எக்ஸ். அப்போ 28 டிகிரி கொடுத்துருப்பான். டிசின்றது 60 பை இது 60 ப்ளஸ் எக்ஸு. 28 டிகிரி கொஸ்டினில் கொடுத்துருக்கோம். 0.5317 0.5317. ரைட். இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கணும். பொறுமையாக நிதானமாக செய். இதை மேலே கொண்டு போ. 60 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60 பை 0.531. புரியுதான்னு பாரு. 0.5317 வருதாடா தம்பி. 17 இருக்குடா, சாரிடா 17. இப்போ நீ ஆன்சர் எடுக்கணும் எக்ஸுக்கு. இதிலிருந்து எப்படி எடுக்கலாம், அது உன்னுடைய திறமை. எப்படி எடுக்கலாம் என்பது உன்னுடைய திறமை. இந்த 60க்கு கண்டுபிடிச்சிட்டு அதோட மைனஸ் பண்ணோம்னா ஆன்சர் வரும். 60க்கு கண்டுபிடிச்சிட்டு இந்த டிவைட் பண்ணிவிட்டு
அந்த -60 பண்ணோம்னா ஆன்சர் கிடச்சிரும். அப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணுறதுக்கு லாக் யூஸ் பண்ணி செய்யலாம். பட் லாக் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி போகிறதுனால நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் செய்யணும். தெரியுங்களா? வேறு எதுவும் இதை வந்து சரி நம்ம பார்ப்போம். அப்போ 112, அதாவது 11க்கு அடுத்து 2 போடலாம். 2 போட்டால் 5 3 1 7 2ஆல் பெருக்குன்னா 14 நாள் மிச்சம் 1 2 4 1 3 சாரி 2 2 1 3 3 9 5 15 2 வந்தா 7 2 14 நாள் மிச்சம் 1 ஓரண்ட 2 2 தான் வரும். 2 1 3 வரும். 3 2 6 வந்துடும். 5 2 10 வந்துடும். அப்போ 10 634 10 634 வருது 2க்கு. சரி சப்ராக்ட் பண்ணுவோம். இன்னொரு 0 இருக்குது. 10ல் 4 போச்சுன்னா என்ன வந்துடும்டா தம்பி? 6 2 12ல் 9 அடுத்து 0 வந்துடும். 10னா 4 இதுவும் என்ன ஆயிரும்? 4000. இங்கே ஒரு 0 இறக்குங்க. இறக்கிட்டோம்னா சரிதான் நான் சொல்கிறது. இறக்கிட்டோம் அப்படின்னா இல்லையா? இறக்கிட்டோம்மா 2 0 இங்கே ஒரு 0 இறக்கிட்டேன். இங்கே ஒரு 0 முடிஞ்சு போச்சு. இறக்க முடியாது. சாரிடா தம்பி 0 இல்லைடா. ஏன்னா இங்கேயே 4 டிஜிட் வந்துருச்சு. 2 தானே ஏற்கனவே ஒன்று இறக்காச்சு இன்னொன்று இறக்காச்சு. இங்கே எப்படி இறக்க முடியும்? அப்போ இங்கே வந்து 5317 இருக்குது. இங்கே 4000 தான் இருக்குது. அப்போ இங்கே ஒரு பாயிண்ட்டு வச்சு 0 சேர்த்துக்கோ. சரியா சொல்கிறது? 0 சேர்த்துட்டோம்னா 53 17 8ஆல் பெருக்கிப்பார். 7 8 56 ஆரம்பிச்சு 5. அடுத்த நடா தம்பி வரும். ஓரட்டை 8 8 5 13க்கு 3 மிச்சம் 1 24 1 25க்கு 5 மிச்சம் 2 8 5 40 42 42 536 வருது. உள்ளே தான் வருது. இன்க்ளூடாக தான் ஆகுது. 7 8 56 ஆரம்பிச்சு 5 ஓரட்டை 8 56க்கு 5 ரைட்டு. அடுத்து ஓரட்டை 8 5 13க்கு 3 மிச்சம் 1 3 24 25க்கு 5 மிச்சம் 2 8 5 40 42. அப்போ 42 536ன்னு வருது. சரிங்களா? அப்போ இங்கே என்ன வரும்? 8 வருது. 112.8 அப்படின்னு வருது. சரியா சொல்கிறது? அப்போ இதில் சப்ராக்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு ஸ்டெப்பு செஞ்சோம்னா இதை கழிக்கணும். கழிச்சோம்னா என்ன வரும் அப்படின்னு பார்க்கணும். 2 டிஜிட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் வந்து நல்லாயிருக்கும். சரி இங்கடக்குள்ளே கண்டினியூ பண்ணுறேன். லேசாக கீழே. இது ரஃப் ஒர்க்கு தான்டா தம்பி. இது ரஃப் ஒர்க்கு. சரியா? இது ரெண்டையும் அதாவது இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதை பார்த்துக்க. இப்போ இந்த இடத்துல வந்து 0வில் சப்ராக்ட் பண்ணுறோம். 4 0க்கு 4 அடுத்து 6க்கு 3னா 3. சரிங்களா? அடுத்து என்னடா வரும் தம்பி? 6க்கு 3னா 3 9க்கு 5னா 4. கரெக்டாக நேரம் எழுதிக்கும். அடுத்து 4க்கு 2னா 2 அவ்வளோ வருது. ஏற்கனவே புள்ளி வச்சனால 0 சேர்த்துக்கலாம். 0 சேர்த்துட்டோம்னா இது 5 வருது. 5 இங்கே வந்து 20 வருது. 4 5 வருது. 25 வருமா? 5 போடலாம். 5 3 1 7 5 போட்டோன்னா 7 35 கஞ்சி மிச்சம் 3 5 ஒரு 5 5 3 8 5 5 கஞ்சி மிச்சம் 1 25 26 வருது. 10ல் 6 போச்சுன்னா 4 6ல் 3 போச்சுன்னா 3 9ல் 5 போச்சுன்னா 4 4ல் 2 போச்சுன்னா 2 0 24,340 வருது. இங்கே 25 வருது. சரி அடுத்தடுத்து கூடணும்ல. அப்போ 5ன்னு போட்டுக்கலாம். ரைட். ஏன்னா அடுத்து க்ளோஸ் ஆகலை. அதனால் உனக்கு வந்து என்ன ஆகும்? எக்ஸ்டெண்ட் ஆகும்ல. கணக்கு போயிட்டே இருக்கும். அதனால் ரவுண்டடு பண்ணியிருக்கோம். ரவுண்டடு பண்ணையில் முடிச்சுக்கலாம். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து மேலங்கிலே மல்டிலே பண்ணி அதாவது இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்துடுவா. இந்த இடத்த எடுத்துகிட்டு வரணும். இதுதான் அது. இங்கே எழுதிக்கிறேன். அது ரஃப் ஒர்க்கு. பார்த்துக்குங்க. பொறுமையாக செஞ்சுக்க. உடனே புக்கை பார்த்து எழுதிடாமல் 0.5317 இன்ட்டு 2 4 பை 2 4 அப்படி பண்ணிட்டோம்னா ரவுண்டட் ஆயிரும். 2 4 5ன்னு வந்துடும். இங்கே பாயிண்ட்டு போயிடும். அப்போ 53 17 டிவைட் பண்ணோம்னா 11 112.85 கிடைக்குது. சரியா? இதுக்குள்ளே ரஃப் ஒர்க்கு. நான் ரஃப் பண்ணிடுறேன். செஞ்சு பார்த்துரு. உனக்கு தெரியறக்காண்டி செஞ்சு காமிச்சேன். டைம் எடுக்கும் அப்படின்றனால கொஞ்சம் பொறுமையாக நீ ஆஃப் பண்ணிவிட்டு வேணால் பொறுமையாக டிவைட் பண்ணி பார்த்துட்டு செஞ்சுக்க. பாஸ் பண்ணிவிட்டு நிறுத்தி வச்சுட்டு. சரி நெக்ஸ்ட்டு இதில் என்ன கேட்டிருக்கு அப்படின்ட்டு பாரு. என்ன கேட்டிருக்கு அப்படின்னா
டிஸ்டன்ஸ் எக்ஸு கேட்டிருக்கு, என்ன கேட்டிருக்கு, எக்ஸு கேட்டிருக்கு. அப்போ அங்கிட்டு கொண்டு போயிரு. இங்கே வந்து 60 + எக்ஸுன்னு இருக்குது. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 112.85 - 60. அப்போ 112.85 60ஆல் மைனஸ் பண்ணிட்டோம்னா 5 8 2 5 6 11 52.85 மீட்டரா கிலோமீட்டரான்னு பார்த்துக்கோ. மீட்டர். இதுதான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ டு பி இஸ் 52.85 மீட்டர். இதுதான் ஆன்சர். புரியுதான்னு பார்த்துக்கோ. நிதானமாக செய், நிறுத்தி செய், அவசரப்படாதேன்னு சொல்லிட்டேன் உன்ட்ட. வேறு ஒன்றும் இல்லை. லாஸ்ட் சம் ஒன்று செஞ்சுக்கிறேன். இந்த எக்ஸசைஸ் 6.3க்கு முன்னாடி உள்ளது. ஓகே, அப்புறம் நம்ம 6.2 பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். ரைட், குட். இந்த டிவைட் பண்ணுறதா பொறுமையாக டிவைட் பண்ணு. இந்த இடத்த டிவைட் பண்ணுறது பொறுமையாக டிவைட் பண்ணு சொல்லிட்டேன். அதோடைய ஆன்சர் இந்த இருக்குது. பாயிண்ட் எடுக்கிறக்காண்டி மேலே கீழேயும் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணி கொண்டு போயிரு கணக்கு. சரியா சொல்கிறது? ஆமாம். நாலு 0, சாரி 10,000. மறந்துடாது. அதனடா மாறியா போட்டேன் பார்த்தேன். 10,000 மல்டிப்ளை பண்ணால் தான் அங்கிட்டு போகும். 4 டிஜிட் தள்ளி இருக்குல்ல. ரைட், குட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து லாஸ்ட் ஒன் சேம் அதே மாதிரியே தான் வரும். ஆனால் எனக்கு வேறு மாதிரி இருக்கும். கேட்டிருக்க கேள்வி வேறு மாதிரி இருக்கும். சரி, 6.36 சாரி 6.30. இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம் இருக்குன்னா, ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. அதிலேருந்து போட் ஸ்பீடிங் அவே ஃப்ரம் த டாப் ஆஃப் எ டவர். மேன் வாட்ச் பண்ணுறான். போட் ஆஃப் த ஸ்பீட் அவே ஃப்ரம் த டாப் ஆஃப் எ டவர். அவன் மேலே இருந்தால் வாட்ச் பண்ணுறான். இந்த இடத்துல இருந்தால் என்ன செய்கிறான், வாட்ச் பண்ணுறான். சரி, அப்போ வாட்ச் பண்ணையில் ஆங்கிள் ஆஃப் டெப்ரஷன் 60 டிகிரி. த மேன் ஐ அப்படின்னு சொல்லியிருக்கு. ரைட், ஒரு இதை கப்பலை வாட்ச் பண்ணுறான். அது வருது. சரியா, அவே ஃப்ரம் டாப் ஆஃப் டவர். அவே ஃப்ரம் த டாப் ஆஃப் டவர்னு இருக்குது. ஸ்பீடிங் அவே ஃப்ரம் த டாப் ஆஃப் த டவர் வாட்ச் பண்ணையில். த போட் மேக்ஸ் அண்ட் ஆங்கிள் டெப்ரஷன் 60 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்கு. 60 டிகிரி அப்படின்னா இங்கே உள்ளது. இந்த மேலே உள்ள பார்வை வந்து எவ்வளவு, 60 டிகிரி அப்படின்ட்டு அர்த்தம். அப்போ இதுதான் 60. ஃபஸ்ட்டு ஒன்று பார்க்குறது 60 டிகிரி. அப்போ இது வந்து டெப்ரஷன் பார்க்கறனால அப்படியே இன்டீரியராக உள்ள எலிவேஷனுக்கு கொண்டு போயிடணும். எலிவேஷனுக்கு கொண்டு போனால் இது 60 டிகிரி. கப்பல்லேருந்து பார்க்குற மாதிரி நினச்சிக்க. தெரியுதா சொல்கிறது? எலிவேஷனை மாற்றிட்டேன், இது டெப்ரஷனை. ரைட்டு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கான்னு பாரு. வித் த மேன் ஐஸ் வென் அட் எ டிஸ்டன்ஸ் 2 மீட்டர் ஃப்ரம் த டவர். சரியா, அடுத்து வித் த மேன். அப்போ அந்த மேனோட வந்து டவர்லேருந்து ஐஸ் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னா 200 மீட்டர் தள்ளி இருக்குது ஐஸ் லெவல், அந்த டிஸ்டன்ஸு. சரி, அதான் நான் சொல்கிறது. எ மேன் வாட்சிங் எ போட் ஸ்பீடிங் அவே ஃப்ரம் த டாப் ஆஃப் எ டவர் அப்படின்னு சொல்லியிருக்கான். புரியுதான்னு பார்த்துக்கோ. ரைட், நிதானமாக பார்த்துக்கோ. ஃப்ரம் த டவர் ஆஃப்டர் 10 செகண்டு, 10 செகண்ட் கழித்து இங்கே இருக்கிற போட்டானது 10 செகண்ட் கழித்து இந்த இடத்துல உள்ளது போட்டு 10 செகண்ட் கழித்து மூவ் ஆகி பிகம்ஸ் எவ்வளோ டிகிரிக்கு வருது, 45 டிகிரிக்கு வருது. இந்த இடத்துக்கு வந்துடுது. 45 டிகிரிக்கு வருதுன்னா இங்கேருந்து 45 டெப்ரஷன் தான். இங்கேருந்து எதுக்கு வந்துடுது, 45 டிகிரிக்கு வந்துடுது. சொல்கிற புரியுதா? அப்போ 45 டிகிரிக்கு இங்கே வரணும். 45 டிகிரி நான் எளிமையாக பார்க்குறது. தூரமாக போயிடுச்சுன்னா எளிமையாக பார்த்துருவான்லவன். அப்போ இங்கே இன்டீரியராக உள்ளே வந்துடும். எலிவேஷனை மாற்றிட்டோம்னா இது 45 டிகிரி. நான் தான் உன்ட்ட சொல்கிறேன்ல, ஒரு மேலே உட்காந்துக்கிட்டு தூரமான பொருளை ஈஸியாக பார்த்துடலாம். அப்படின்னா ஆங்கிள் குறையும். அது ஆங்கிள் அதிகரிக்குதுன்னா பக்கத்தில் உள்ள பொருளை பார்த்தா தான் ஆங்கிள் அதிகரிக்கும். அப்போ 60ன்றது ஃபஸ்ட்டில் உள்ளது. இது வந்து 200 கிலோமீட்டரில் ஃபஸ்ட்டில் போயிருக்கு. அடுத்து 10 செகண்டில் அங்கிட்டு போயிடுச்சு. 10 செகண்டில் அங்கிட்டு போயிடுச்சு. அப்போ அது எவ்வளோ தூரம் போயிருக்கும் அப்படின்ற மாதிரி, வாட் இஸ் அப்ராக்சிமேட் ஸ்பீட் ஆஃப் த போட் அப்படின்னு கேட்பான். இங்கேருந்து இங்கே போயிருக்குல்ல, 10 செகண்டில் போயிருக்கு. 10 செகண்டாக மினிட்டாட தம்பி, 10 செகண்டில் போயிருக்கு அங்கிட்டு. இங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணது. சரியா, ரைட், இருக்கட்டும். அப்போ பொறுமையாக நிதானமாக பார்த்துக்கோ.
இது ஏ, இது பி, இது சி, டி. சரிதானே? ரைட். லெட் ஏபி பி த ஹைட் ஆஃப் த டவர். ஹைட் ஆஃப் த டவர். ஹைட் ஆஃப் த டவர். டவர் கொடுத்துருக்கா ஹைட்டு அப்படின்ட்டு பாரு. ஏன்னா நான் போடாமல் வச்சுருக்கேன், எழுதாமல் இருக்கேன், பார்த்துக்கோ. ஹைட்டு போடலை, கொடுக்கலை. சரிங்களா சொல்கிறது? அதனால் நம்ம ஹைட் என்ன செஞ்சாகணும், கண்டுபிடிச்சிக்கிட்டா கண்டுபிடிக்கிறதா கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா சொல்கிறது? பார்த்து நிதானமாக செஞ்சுக்கோ, பொறுமையா. ஆமாம், வேற என்ன 200 அந்த லெவலாக தான் கொடுத்துருக்கான். அந்த இது கண் பார்வை எவ்வளோ தூரத்தில் தள்ளி பார்த்துருக்கான், சீன்ற போட்டை மேலே உட்காந்துக்கிட்டு அப்படின்றதான் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் 10 செகண்ட்ஸ்லேயே தான் அப்படி சொல்லியிருக்கான். என்ன சரியா? அதனால் இது வேணால் எக்ஸ்ன்னு வச்சுக்கோ. சரிங்களா? இது என்னது? எக்ஸ்ன்னு வச்சுக்கோ. அப்போ நம்மளுக்கு முதல்ல இந்த ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா இதை ஹச்ன்னு வேணால் வச்சுக்கோ. ஈக்குவல் டு ஹச் அப்படின்னு வேணால் வச்சுக்கோ. மீட்டர் ஹைட் அப்படின்னு வேணால் வச்சுக்கோ. ரைட். இப்போ லெட்டு பிசி ஈக்குவல் டு 200. அதே மாதிரி சிடி ஈக்குவல் டு எக்ஸு. லெட்டு சி அண்டு டி பி த பொசிஷன் ஆஃப் 2 போர்ட்ஸ். சரியா சொல்கிறது? ஆமாம். அப்சர்வர் எங்கே இருக்கார் அப்படின்னா பொசிஷனில் மேலே இருக்காப்புல. அப்சர்வர் மேலே இருந்து டெப்ரெஷனில் தான் பார்க்குறாப்புல. இல்லாட்டி ஏபி இது அப்சர்வர் இந்த இடத்துல இருக்காப்புல. ஏன்னா எல்லாமே டெப்ரெஷன் தான். அப்போ அங்கேருந்து அவன் பார்க்குற மாதிரி அர்த்தம். கப்பல்லேருந்து மேலே பார்த்துட்டோம்னா எலிவேஷன் ஆயிரும். சரிதான்? இந்த கணக்கு ஃபுல்லாக எக்ஸாம்பிள் டெப்ரெஷன் தான் கொடுத்துருக்குன்னா மேலேருந்து கீழே பார்க்குற மாதிரியே கணக்கை கொண்டு போ. சின்ன கான்செப்ட் தான். இறக்க கோணம் டெப்ரெஷன் அப்படின்னு கொஸ்டினை வந்துட்டாலே அதுதான். அந்த டெப்ரெஷன் கொடுத்துட்டு நம்ம எலிவேஷனை மாற்றி செய்யணும், அவ்வளோதான். ட்ரையாங்கிள் எடுக்கிறக்காண்டி. குட். இப்போ நான் ட்ரையாங்கிள் இது பண்ணிக்கிறேன், பிரிச்சுக்கிறேன் 3 செக்ஷனு. 3 செக்ஷன் பிரிச்சுட்டு ஈக்குவல் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். ரைட், வெரி குட். இப்போ ஃபஸ்ட்டு இன் ட்ரையாங்கிள் ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று ஏசிபி. எது வேணாலும் எடுத்துக்கலாம்டா தம்பி, ஓ இஷ்டம். சரிங்களா? tan 60 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட்டு ஹச் பை அட்ஜசன்ட் 200. ப்ரெசன்ட் பண்ணுறேன்னா ப்ரெசன்ட் பண்ணிக்கோ, ஏபி அந்த மாதிரி. ரைட். அது திறமை நல்லா நீட்டாக பண்ணணும். ரைட். இதுக்கு √3 ஈக்குவல் டு ஹச் பை 200. அப்போ 200 √3 ஈக்குவல் டு ஹச். இது ஹைட் ஆஃப் த லைட் ஹவுஸ். தெரியுதா? ஹச்சுன்னு தானே எடுத்துருக்கோம். அப்போ ஹைட் ஆஃப் த, சும்மா எழுதிக்கிறேன், ஹைட் ஆஃப் த கேட்டால் சப்போஸ் இதுதான் லைட் ஹவுஸ். ரைட்டு, முடிஞ்சு. இப்போ அடுத்த மேட்ருக்கு வா. இங்கிட்டு இந்த ட்ரையாங்கிள், மொத்த ட்ரையாங்கிள் இன் ட்ரையாங்கிள் ஏடிபி tan 45 ஈக்குவல் டு எய்த்தாப்பில் உள்ளது ஹச்சு. இது ஹோலாக 200 ப்ளஸ் எக்ஸ்ன்னு அர்த்தம். இது 1ன்னு ஆயிரும். ஹச்சு எக்ஸ் ஹச் பை 200 ப்ளஸ் எக்ஸ்ன்னு அர்த்தம். கிராஸில் கொண்டு போனால் 200 ப்ளஸ் எக்ஸு சீக்குவல் டு ஹச்ன்னு அர்த்தம். புரியுதான்னு பாரு. இது 2. நம்மளுக்கு தேவையானது எக்ஸு. அப்போ ஃப்ரம் 1 and 2ன்னு வச்சு சிம்பிளாக போயிடுச்சு கணக்கு. 1 and 2ன்னு வச்சுட்டு ஃப்ரம் 1 and 2ன்னு வச்சுட்டு 200 √3 ஈக்குவல் டு 200 ப்ளஸ் ஹச், சாரி எக்ஸு. எக்ஸ் தானே கேட்டிருக்கு. 2 டிஸ்டன்ஸ் பிட்வீன் அந்த இது இங்கிட்டு கொண்டு வந்தோம்னா 200 √3 மைனஸ் 200 ஈக்குவல் டு எக்ஸு. 200 வெளியே எடுத்துட்டோம்னா, சரிங்களா சொல்கிறது, √3 மைனஸ் 1 ஈக்குவல் டு எக்ஸு. இப்போ இது 200 இன்ட்டு √1.732 மைனஸ் 1 அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா 200 இன்ட்டு 0.732ன்னு எடுத்துட்டோம்னா அடுத்து 100 2 இன்ட்டு 100ன்னு சொல்லி 0.732 அப்படின்னு எடுத்தோம்னா இந்த 100னால 2 டிஜிட் தள்ளி போயிடும். அப்போ 2 இன்ட்டு 73.2 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வந்துடும். அப்போ 2 மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 2 4 3 6 7 2 14 அப்படின்னு வந்துடும். ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கிறோம். அப்போ இந்த வச்சாச்சு 146.4 மீட்டர். எது 2 கிடைப்பட்டது? சிடி. 2 போர்டுகளுக்கு கிடைப்பட்ட. therefore CD equal to 114.6 sorry 116.4
சாரி 146.4 மீட்டர் டிஸ்டன்ஸ் between டூ போட்ஸ். புரியுதா சொல்கிறது? கேட்டிருக்க கேள்வி தானான்னு பார்த்துக்கோ. டிஸ்டன்ஸ் பிட்வீன் போட்ஸ். சரி, அப்போ அதோட ஸ்பீடு கேட்டிருக்கு. ஸ்பீடு கேட்டிருக்கு. வாட்டோட ஸ்பீடு, ஸ்பீட் ஆஃப் த போட் அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ அது பொறுமையாக நிதானமாக செய். சரிங்களா? அது தனியாக போட்டுக்க, அப்படி பார்த்துக்கோ, மறந்துடாத. குட். நெக்ஸ்ட்டு ஸ்பீட் ஆஃப் த போட். ஸ்பீட் ஆஃப் த போட் நான் இருக்கான்னு பாரு. ஸ்பீட் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் படிச்சிருப்ப. அப்போ ஸ்பீடு வேணும்னா டைம் இறக்கிறணும். டிஸ்டன்ஸ் பை என்ன வந்துடும்? டைம். டிஸ்டன்ஸ் பை என்னது? டைம். டிஸ்டன்ஸ் வந்து 146.4 டிவைடட் பை 10 செகண்ட். 10 செகண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. இவன் வந்து என்ன சொல்லியிருக்கான்? இன் கிலோமீட்டர் பர் ஹவர்னு கொடுத்துருக்கான். இன் கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு கொடுத்துருக்கான். இது நம்ம வந்து மீட்டர் பர் செகண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா சொல்கிறது? அப்போ இது கிலோமீட்டர் பர் மாற்றுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கணும். சரியா? இதுங்கிட்ட தனியாக தான் செய்யணும். இப்படி இது அதோட முடிச்சுக்க. அடுத்து இங்கே தனியாக செஞ்சுக்கிறோம். இங்கே எங்கனக்குள்ளே இந்த ஆரோ பண்ணுறோம்ல இந்த இடத்துல அதை என்ன செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறணும். சரியா? அதாவது 146.4 டிவைடட் பை 10 இன்ட்டு நாற்று வச்சுக்கோ. மீட்டரை கிலோமீட்டராக மாற்றணும் அப்படின்னா 1000 மல்டிப்ளை பண்ணணும். சரியா? அதே டயத்தில் செகண்டை ஹவராக மாற்றணும்னா செகண்டை 60 × 60 60 × 60 எவ்வளவு? 3600 அப்படின்னு சொல்லி கீழே 1000 வரணும். இதை சரி பண்ணோம்னா அவன் சொன்ன கிலோமீட்டர் பர் ஹவர் ஆன்சர். ஹவரத்தை மேலே போட்டிருக்கேன், ஏன்னா டிவைட் வரை ரிசிப்ராக்கல் ஆயிரும்ல. சரி, புரியுதா இல்லையா? கீழே வந்து ஒரிஜினலாக எப்படி எழுதணும்னா ஹோல் டிவைடட் பை டைமுக்கு டிஸ்டன்ஸுக்கு மேலே எழுதியாச்சு. டைம் 10 எழுதிட்டோம். அந்த 10ன்றதை மாற்றுறதுக்கு என்ன செய்கிறோம்? 3600 எழுதணும். பை 100 எழுதணும். அது மேலே கொண்டு போயிட்டேன். அப்படி அர்த்தம். புரியுதா சொல்கிறது? பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. இப்போ வந்து என்ன வந்துச்சு? 52.70 அப்படின்ட்டு வருது. 52.704 கிலோமீட்டர் பர் ஹவர்னு வருது. பார்த்துக்க, நிதானமாக செஞ்சுக்க, போட்டு பார்த்துக்க. மறந்துடக்கூடாது. மெமரைஸ் பண்ணாத, நான் வச்சுக்க. அந்த இதெல்லாம் உனக்கு டெரிவேஷன் மாதிரி தான் போட்டிருக்கேன். இதே அதே மாதிரி அடிச்சுப்பார். சரியா சொல்கிறேன்? இது மல்டிப்ளை பண்ணி 2 0 2 0 அடிச்சுட்டு இது 2 100 மல்டிப்ளை பண்ணால் ஈஸியாக வந்துடும் ஆன்சர். செஞ்சுப்பார். ஓகே, தேங்க்யூ.